ஜம்மு நகருக்கு அருகில் பீரங்கி குண்டுகள் வெடிக்கும் ஓசை இடைவிடாது கேட்கிறது என உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், முழு விவரங்கள் தாங்க. ஜம்மு காஷ்மீரினுடைய பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பீரங்கி மூலமாக தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கு உரிய பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் மாலைக்கு பிறகு மீண்டும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அதன் எல்லையோரமாக இருக்கக்கூடிய நகரங்கள் முழுவதுமாக மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு தொடர்ந்து குண்டு சத்தங்கள், துப்பாக்கி சத்தங்கள், குண்டு சத்தங்கள் கேட்டு வருவதாக அம்மாநிலத்தினுடைய ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லாவே தெரிவித்திருக்கிறார். அவர் ஜம்முவிற்கு இன்று காலை பயணித்தார். நேற்று நடந்த தாக்குதலை தொடர்ந்து, நேற்று இரவு முழுவதும் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த எல்லையோர பகுதிகளை பார்ப்பதற்காக ஜம்மு பகுதிக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா சென்றிருந்தார். அங்கு அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே குண்டுகள் வெடிக்கக்கூடிய சத்தம் கேட்பதாக உமர் அப்துல்லா தனது ட்விட்டர் பக்கத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தம் கனரக இந்த பீரங்கி சத்தங்களாக இருக்கலாம். பீரங்கி மூலமாக தாக்குதல் தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய நிலையில அதற்கு பதிலடியாக இந்தியாவும் நவீன பீரங்கிகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த பீரங்கி சத்தமாக இருக்கலாம் என்று ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா குறிப்பிட்டு தனது சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மக்கள் தொடர்ந்து இந்த சத்தங்கள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில அதற்கான இந்த சைரன்களும் ஒழிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் யாரும் வீட்டில் இருந்து வெளியில் வர வேண்டாம் என்ற எச்சரிக்கை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்கிறார்கள். இந்த நிலையில் தான் அது தொடர்பாக யாரும் பொதுமக்கள் யாரும் வீட்டில் இருந்து வெளியில் வர வேண்டாம் என்று அவர் தொடர்ந்து உமர் அப்துல்லா தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வான் தாக்குதலாக பாகிஸ்தான் மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த வான் தாக்குதலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக ட்ரோன்களை கொண்டு அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல், இந்த வான் தாக்குதல்ல மூன்றாவது முறையாக இன்றும் அவர்கள் இந்த வான் தாக்குதல்ல ட்ரோன்கள் மூலமாக நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்துகிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லையோர பகுதிகளில் சம்பா, உரி உள்ளிட்ட இந்த பகுதிகளிலும், அதே போன்று பத்தான்கோட் உள்ளிட்ட பகுதிகளிலும், ராஜஸ்தான், பஞ்சாபினுடைய எல்லை பகுதிகளை 7 இடங்களை குறிவைத்து அவர்கள் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துகிறார்கள். நேற்று தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் 36 இடங்களை, அதாவது லே பகுதியிலிருந்து ஆரம்பித்து குஜராத்தினுடைய கட்ச் பகுதி வரை இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல மொத்தமாக 36 இடங்களை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதல் நேற்று இரவு பாகிஸ்தான் நடத்தியதாக 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் இன்றைய தினம் இந்திய ராணுவம் விளக்கம் அளித்திருந்தது. இந்த 400க்கும் மேற்பட்ட இந்த ட்ரோன்களும் துருக்கி நாட்டைச் சேர்ந்த ட்ரோன்கள் என்றும், துருக்கி ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிற நிலையில் இந்த ட்ரோன்களை துருக்கி நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த ட்ரோன்களை கொண்டுதான் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அத்தனை தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. இன்று மாலை நடந்த இந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட விமானப்படை மற்றும் ராணுவத்தினுடைய அதிகாரிகள் இந்த விவரங்களை அவர்கள் தனது செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று இரவும் இது போன்ற தாக்குதல் நடக்கலாம் என்பதனால எல்லையோர நகரங்கள், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர நகரங்கள்ல இந்த நகரங்களில் எல்லாமே உஷார்படுத்தப்பட்டு வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சைரன்கள் ஒழிக்கப்பட்டது. அதே போன்று பொதுமக்கள் யாரும் வீட்டில் இருந்து வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை இந்த சைரன்கள் மூலமாக உணர்த்தப்பட்டது. இந்த மாலையானதும் மீண்டும் இது போன்ற ஒரு தாக்குதலை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்றும் 7 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த எதிர் தாக்குதலாக இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு அவர்களை உரிய பதிலடியை இந்தியா கொடுத்து வருகிறது. அவர்களுடைய வான்வழி தாக்குதலை முறியடித்து முற்றிலுமாக அவர்களுடைய ட்ரோன்களை வீழ்த்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நேற்றைய தினம் அவர்கள் வான்வழியாக ஏவி இந்தியாவுக்கு தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை ட்ரோன்களும் அழிக்கப்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்திருந்த நிலையில இன்று மீண்டும் அவர்கள் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு 7 இடங்களை குறிவைத்து இந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரினுடைய சம்பா, ஃபிரோஸ்பூர் மற்றும்
பொக்ரான் உள்ளிட்ட பகுதிகளும், பூஞ்ச், பத்தான்கோட் உள்ளிட்ட பகுதிகளும், உரி, நவ்காம் உள்ளிட்ட இந்த பகுதிகளையும் வந்து குறிவைத்து இந்த தாக்குதல்ல அவர்கள் வந்து தாக்குதல் முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாக்குதல் முயற்சி என்பது இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பால் வந்து முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வான் பாதுகாப்பு அமைப்பாக நல்ல சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட S-400 மற்றும் இந்த ஆகாஷ், ஸ்பைடர், ஸ்டாம் உள்ளிட்ட இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் மேற்கு எல்லைகள்ல பல்வேறு இடங்கள்ல நிலைநிறுத்தப்பட்டு பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் அனைத்தையும் வந்து எல்லையை கடப்பதற்கு முன்பே வந்து வானிலேயே வந்து அவற்றை முறியடித்து அவற்றை வந்து வீழ்த்தக்கூடிய நடவடிக்கைகள்ல தொடர்ந்து திறம்பட செய்து வருவதை பார்க்கிறோம். நம் வான் பாதுகாப்பு அமைப்பை தாண்டி அவர்களால் வந்து உள்ள வர முடியவில்லை என்ற விரக்தியில தொடர்ந்து இது போன்ற ஒரு தாக்குதல் முயற்சிகளை அவர்கள் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். 3வது நாளாகவும் இது போன்ற ஒரு தாக்குதல் முயற்சி வந்து பாகிஸ்தான் வந்து கையாண்டிருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதல் முயற்சி முற்றிலுமாக முறியடித்திருக்கிறது இந்திய ராணுவமும் மற்றும் வந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பும் வந்து விமானப்படையுடன் இணைந்து இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை முழு வீச்சில் வந்து இந்த எல்லையோர பகுதிகளில் வந்து இயக்கி வருகிறார்கள். அதன் மூலமாக இந்த தாக்குதல் வந்து தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகிறது. 7 இடங்களை வந்து குறிவைத்து இந்த தாக்குதலை வந்து அவர்கள் வந்து நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாக இருக்கிறது. காஷ்மீரினுடைய சம்பா, பெராஸ்பூர், ராஜஸ்தானுடைய பொக்ரான் உள்ளிட்ட 7 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் முயற்சியை பாகிஸ்தான் மீண்டும் மேற்கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் 36 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் முயற்சி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தினுடைய சக்ரிக் பகுதியை தொடங்கி ஜம்மு காஷ்மீரினுடைய லே வரை இந்த எல்லையோர பகுதிகளில் அவர்கள் 36 இடங்களை குறிவைத்து, அதில் குறிப்பாக விமானப்படையினுடைய தளங்கள், ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. 400க்கும் மேற்பட்ட துருக்கிய ட்ரோன்களை கொண்டு இந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் எனவும் வந்து பாதுகாப்புத்துறை அவற்றை வந்து விலக்கி இருக்கிறது. இந்த நிலையில மீண்டும் இது போன்ற ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நேற்று தினம் அவர்கள் கொத்தாக இவ்வளவு ட்ரோன்களை அனுப்பியும் ஒரு ட்ரோன்கள் கூட இந்தியாவுடைய எல்லையை கடந்து ஒரு தாக்குதலை அதன் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை எனும் பொழுது மீண்டும் வந்து இவர்கள் வந்து எந்த தைரியத்தில் இது போன்ற ஒரு ட்ரோனை அவர்களிடம் கைவசம் இருக்கக்கூடிய ட்ரோனை வைத்துக் கொண்டு ஒரு வான்வழி இந்தியாவினுடைய சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி அவர்கள் வந்து ஒரு தாக்குதல் நடத்திவிட முடியும் என்று எப்படி மீண்டும் இது போன்ற ஒரு தாக்குதலில் இறங்கினார்கள் என்பதும் வந்து வியப்பாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தரை வழியாகவும் அவர்கள் தொடர்ந்து வந்து அத்துமீறலில் ஒரு பக்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பயங்கரவாதிகளை ஊடுருவ வைத்து ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள். மற்றொரு பக்கம் வந்து எல்லைக்கு ஊடுருவ தொடர்ந்து வந்து இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முயன்று வருகிறார்கள். அத்தனை தாக்குதலும் முறியடிக்கப்படுகிறது. பயங்கரவாதிகள் என்று 7 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லை பாதுகாப்பு படையினரால் சம்பா பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சம்பா பகுதியில் மீண்டும் வந்து இந்த ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு உரிய பதிலடியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் ஜம்முவில் வந்து இன்று அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்ப்பதற்காக ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அங்கு சென்றிருந்தார். அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே வந்து இந்த குண்டு சத்தங்கள் கேட்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். தற்பொழுதைய நிலையில் பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என்று அவர் வந்து கேட்டுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் அநேகமாக இது பீரங்கி சத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு உரிய பதிலடியை வந்து இந்தியாவும் கொஞ்சம் கொடுத்து வருகிறது. 2 ரகங்களை கொண்ட பீரங்கிகளை வந்து இந்தியா பயன்படுத்தி தொடர்ந்து அந்த எதிர் தாக்குதலை உரிய பதிலடியை பாகிஸ்தான் ராணுவத்திற்கு வந்து கொடுத்து வருகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தளவுல எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அந்த பகுதியில் இருந்து அவர்கள் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்திய ராணுவ நிலைகளை தாக்குதல் நடத்தி முயன்று அவர்களால் முடியவில்லை என்றால் அப்பாவி மக்களை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் அப்பாவி மக்களை பொறுத்தவரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லையோரமாக இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தளவில் ஏற்கனவே அவர்களை வந்து அங்கிருந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று வைத்திருக்கிறது இந்திய ராணுவம். எனவே குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், கட்டிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அதன் மீதுதான் போன்ற ஒரு தாக்குதலை நடத்துகிறார்கள். இன்று மாலை கூட பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய நிலை எந்த இடத்தில் இருந்து அவர்கள் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பதை கண்டறிந்து பாகிஸ்தானுடைய நிலையின் மீதே வந்து ஒரு தாக்குதல் நடத்தி முற்றிலுமாக வந்து இந்திய ராணுவம் அவற்றை வந்து அழித்திருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் அனைத்து முயற்சிகளையும் பாகிஸ்தானுடைய அனைத்து முயற்சிகளையும் வந்து முறியடித்து வரக்கூடிய நிலையில மீண்டும் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதல் உலகிற்கு முன்னிலையில தாங்களும் வந்து தாக்குகிறோம் என்பதை காட்டிக் கொள்வதற்காக வேணும் இது போன்ற ஒரு முயற்சி அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது.